ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 13 நாளைய தினம் போகி பண்டிகை. இந்த ஒரு இலை உங்கள் கையில் இருந்தால் போதும். பச்சரிசி கூட வைத்து மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன பொருள், என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி கூட எந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 13 நாளைய தினம் மார்கழி மாதத்தோட கடைசி நாள். மார்கழி 29 போகி பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு காத்துட்ருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அவங்களோட பழைய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாளும் இந்த போகி பண்டிகை தான். போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள், பழைய புத்தகங்கள், நோட்டுகள், பழைய பாய், இது மாதிரி பழைய பொருட்களை எரித்து புதுமையான விஷயங்களை புதிய தேடலை தேடுறதுக்காக நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டும் இந்த போகி பண்டிகை கிடையாது. நமக்குள்ளேயும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் போகி பண்டிகையாக இருக்கக்கூடிய நாளைய தினம் நெருப்பில் போட்டு பொசுக்கிறது தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கமே. இந்த வருடம் போகி பண்டிகை வந்திருக்கக்கூடிய நாளைய தினம் இருக்குல்ல, இது பல தெய்வங்களுக்கு உரிய ஒரு தினம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு உகந்தது? சிவபெருமான் நடராஜருக்கு உகந்தது. திங்கட்கிழமை சோமவாரம், அதுவும் சிவபெருமானுக்கு உகந்தது தான். நாளைய தினம் பௌர்ணமி திதி, நிறைஞ்ச பௌர்ணமி. மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படி பல அம்சங்கள் பொருந்திய இந்த ஒரு நாளை தை பிறந்தால் வழி பிறக்கிறதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகணும், கடன் சுமை குறையணும், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகணும்னு ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும். எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், வேர்வை சிந்தி உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் இல்லை, சரியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி 13ஆம் தேதி வரக்கூடிய இந்த போகி பண்டிகை, திருவாதிரை நட்சத்திரம், அது கூட வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதி ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நீங்கள் நெருப்பில் போட்டு எரிக்கணும். அப்படி எரிக்கும்போது இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த உலகத்துக்கும் மாசு ஏற்படாத வகையில் என்னென்ன பொருட்களை எரிக்கலாமோ அந்த பொருட்களை மட்டும் போட்டு எரிச்சிடுங்க. தேவையில்லாத பிளாஸ்டிக் பக்கெட், பிளாஸ்டிக் முறம், பிளாஸ்டிக் துடப்பம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நெருப்பில் போட்டு எரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதுக்கு பதிலாக அந்த பொருட்களை பழைய இரும்பு கடையில் போடுறதும் போகி பண்டிகை கொண்டாடுறதுக்கான ஒரு பலனை தான் கொடுக்கும். அதனால் பிளாஸ்டிக்கை எரிக்கிறத தவிர்த்துடுங்க. நாளைய தினம் எல்லா கடவுளையும் வணங்குறது மாதிரியே அனுமனையும் வணங்கணும். அனுமன் அப்படிங்கிறவர் மன தைரியத்தையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியவர். எந்த விஷயத்தையும் நேரடியாக எதிர்கொள்கிறதுக்கான ஒரு மன தைரியத்தை அனுமன் ஆஞ்சநேயர் தான் கொடுப்பார். மார்கழி மாதம் முடியக்கூடிய நாளையோட உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகி ஓடணும், மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் அதிகமாகணும், மாரியம்மனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பல வேண்டுதல்களை நாளை தினம் நீங்கள் முன்வைத்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை மாலை சரியாக ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் செய்யணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, முதல்ல ஒரு கைப்பிடி இல்லை 2 கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 2-3 ஏலக்காய். அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி வெல்லம், நாட்டு வெல்லம், கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இலை என்னென்னா வேப்பிலை. வேப்பிலையை 3 இல்லைனா 5 எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, மாலை 6 மணிக்கு மேலே என்ன பரிகாரம் செய்யணும்? மாலை 6-7 மணிக்கு மேலே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் போகி அன்னைக்கு காலையிலேயே பச்சரிசியை ஊற வச்சிடணும். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு மாலை ஒரு 5 மணிக்கெல்லாமே ஊற வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வடிகட்டுற மாதிரி, கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு மொத்தமாக அந்த ஊற வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் இருக்கும். 2 கைப்பிடி போட்டிருப்பீங்க. அதில் 2-3 ஏலக்காயை போட்டு மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு கடைகளில் வாங்கினா என்ன பதத்தில் வருமோ அந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கெட்டி வெல்லம் எடுக்க சொல்லியிருந்தோம்ல, அந்த கெட்டி வெல்லத்தை கொஞ்சம் தூள் பண்ணி அந்த மாவோடு கலந்துடணும். அதுக்கப்புறமா 5 எண்ணிக்கையில் வேப்பிலை. வேப்பிலை அப்படிங்கிறது இடத்துல ரொம்ப முக்கியம். 3 இல்லைனா 5 வேப்பிலைகளை 2-3 துண்டுகளாக கிழித்து அதை அந்த மாவோட கலந்துக்கணும். கலந்து இந்த ஒரு அமைப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில்
போகி பண்டிகை ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி தேதி திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பூஜையில் வச்சு சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் படைக்கணும். நாளைய தினம் திங்கள்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? பச்சரிசி. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பச்சரிசியை காலையிலே ஊற வைத்து அதை நீங்கள் மாவாக தயார் செஞ்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. வேப்பிலை அப்படிங்கிறது மாரியம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். கெட்டி வெல்லம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். ஏலக்காய் பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவு இருக்குல்ல, இதை ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு படைக்கிறதுக்காக துள்ளு மாவு அப்படிங்கிற பெயரில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயார் செய்து அம்மனுக்கு வழிபாடாக செய்வாங்க. ஆனால் கட்டாயம் இந்த துள்ளு மாவில் ஒரு 3 இல்லைனா 5 எண்ணிக்கையில் வேப்பிலை சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த துள்ளு மாவை வைத்து படைச்சிட்டு முடிஞ்சால் 2 துண்டு கரும்பையும் வைத்து படைக்கணும். இது போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு. இந்த ஒரு மாவை தயார் செய்து மாரியம்மனுக்கும் மகமாய்க்கும் வைத்து படைச்சிட்டு சிவபெருமானையும் மனசார வேண்டும் போது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த மாவை பிரசாதமாக நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் உடனே கிடச்சிடும். அதுதான் இந்த பச்சரிசி அப்புறம் வேப்பிலை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை. மாலை நேரத்தில் இந்த மாவை தயார் செய்து படைச்சிடுங்க. காலை நேரங்களில் நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதால சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நடக்கும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் திருவாதிரை களி செய்து அதை சிவபெருமானுக்கு படைக்கணும், அதாவது நடராஜருக்கு படைக்கணும். நிறைய பேர் வீடுகளில் நடராஜரோட ஃபோட்டோ சிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த நடராஜர் ஃபோட்டோ சிலைக்கு இந்த திருவாதிரை களியை வைத்து படைக்கலாம். நடராஜர் ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதை நடராஜராக பாவித்து திருவாதிரை களி செய்து அதை நீங்கள் நடராஜருக்கு சமர்ப்பிக்கலாம். இது போக நாளைய தினம் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதால உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய 5 பொருட்களையும் வாங்கணும். கல்லுப்பு, கல்கண்டு, மஞ்சள் கிழங்கு, நெய், இது இல்லாமல் பச்சரிசி. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பௌர்ணமி தினம், போகி பண்டிகை, திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் மறக்காமல் வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. ஒருவேளை ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான பச்சரிசி வெல்லம் வாங்கணும் அப்படின்னா கூட தாராளமாக போகி பண்டிகை அன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சுட்டு தைப்பொங்கல் அன்னைக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரமாக தெரியக்கூடிய இந்த பச்சரிசி அப்புறம் வேப்பிலை வைத்து செய்யக்கூடிய இந்த மாவு பரிகாரம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகத்தையும் மாரியம்மனோட அனுகிரகத்தையும் சிவபெருமானோட அருளையும் சேர்ந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரிகாரம். மறக்காமல் செஞ்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.